நாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கானாவூருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தார். ராஜாவின் மனுஷரில் ஒரு குமாரன் வியாதியாய் இருந்தார். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்டபோது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரணாவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். இப்ப நம்ம நிலைமை அப்படிதான் இருக்கு. நம்ம நிலைமையும் அப்படிதான் இருக்கு. அந்த ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. சில நேரங்கள்ல ஏன் அற்புதம் அடையாளம் நம்ம விசுவாசிக்க மாட்டோம் அப்படின்னா, எனக்கு என்ன நடக்கல, நான் வந்தோடனே சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஜோம் பண்றதுக்கு யாராவது நம்ம சபைக்கு வந்து கூட்டிட்டு வந்துடுவோம். அவங்களாம் என்ன நோக்கத்தோடு வருவாங்க, பாஸ்டர்கிட்ட ஜோம் பண்ணணும், ஓடி இருக்கும், நடந்துடணும், விசாரிச்சு விளைக்கணும்னு வருவாங்க. ஆனா ஆண்டு சொல்றாரு, அந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்க்க மாட்டீங்க, என் மேல என்ன பண்ண மாட்டீங்க, விசுவாசிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்மளுடைய நோக்கம் அற்புத அதிசயம் இல்ல, ஏசப்பா மேல வைக்கக்கூடிய விசுவாசம். அப்ப எனக்கு அற்புதம் அதிசயம் நடக்கணும்னா நான் ஆண்டவர் மேல என்ன பண்ணணும், விசுவாசம் வைக்கணும் அப்படின்றது அந்த இடத்துல. இப்ப அந்த வசனத்தின் பகுதியை நம்ம வாசிக்கும் போது, ஒரு கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியா இருந்தான். ராஜாவின் மனுஷரில், அல்லேலூயா, ஒரு குமாரன் வியாதியா இருந்தான். அவன் என்ன செய்ய, சொஸ்தமாக்கும்படி, அவன் குணமாக்கும்படி அவர் வர வேண்டும் என்று சொல்லி அவரை வேண்டிக் கொண்டார். இப்ப நம்ம ஒரு பாட்டு பார்ப்போம். நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. அந்த இடத்துல ஆண்டவர் இருந்தா இப்ப அவங்க பாட்டு பாடி கூப்பிட்டு அப்படி கூப்பிட்டுருக்கலாம், வர வேண்டுமே. எங்களிடத்துல என்ன செய்ய, வியாதியை சுகமாக்க வாங்க. ஆவியானவரே இப்போ வாரும், இறங்கி வாரும். நீங்க கூப்பிடலாம், வாங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே கூப்பிடலாம். ஆண்டவர் சொல்றாரு, வாசிக்க அடையாளங்களை அற்புதங்களை காணாவிட்டால் 48 சரி 47 அந்த மனுஷனை கேள்விப்பட்டபோது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரணாவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். இப்ப இந்த வர வேண்டும் அப்படின்ற அந்த வேண்டிக் கொள்ளுதல் இயேசு இருக்கிறதுனால போய் வேண்டுறாங்க. இப்ப நம்மள என்ன பண்றோம், இயேசு இல்ல, இப்ப ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறான்ற விசுவாசத்தோட வர வேண்டும் தூய அப்படின பாட்டெல்லாம் பாடுறோம் இல்லையா. இப்ப என்ன நோக்கத்துக்காக இயேசுவை கூப்பிடுறீங்க, அற்புதத்துக்காக, அதிசயத்துக்காக. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் வேணுமா, வேணுமா, அதிசயம் வேணுமா, என்னால கொடுக்க முடியுமா, யாரால கொடுக்க முடியும், ஏசப்பானால தான் கொடுக்க முடியும். அப்ப உங்களுக்குள்ள அந்த அற்புதம் செய்வதற்கு நீங்க நம்பணும்னா இந்த இடத்துல அற்புதம் நடக்கணும். அதை பார்த்தாதான் விசுவாசிப்பாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் சொல்றது புரியுதா, பக்கத்துல சொல்றது புரியுதா? உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல அற்புதம் நடந்தாதான் மத்தவங்க விசுவாசிப்பாங்க. போன வாரம் விசுவாசிக்கணும்னு சொன்னோம். இன்னைக்கு நீங்க நடத்துற காரியத்துல நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை வச்சு மற்றவர்கள் விசுவாசிப்பார்கள். அப்பதான் நம்புவாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப நாம் எப்படிப்பட்ட தகுதி உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னா, எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் நான் வெளிப்படுத்தும் பொழுதுதான் மற்றவர்கள் நம்புவார்கள். அல்லேலூயா. அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வரும். இன்னைக்கு ஏன் நிறைய பேர் ரட்சிக்கப்பட முடியல அப்படின்னா, நாமளே நம்ம என்ன பண்றோம், நம்மளை குறிச்சு போய் மற்றவர்களிடத்துல சொல்லுகிறதா இருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய பாவம் என்ன என்பது மற்றவர்களுக்கு தெரியுது, வெளியரங்கமா தெரிகிறது. நம்ம போதிக்கிற போதனை என்பது வெளியரங்கமா. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சொல்லுங்க, எனக்குள்ள நீங்க செய்யற அற்புதத்தை, அதிசயத்தை சொல்லுங்க. உங்களோட மைனஸை யார்கிட்டயும் சொல்லாதீங்க, உங்க பிளஸ் ஏசப்பா செய்த அற்புதத்தை சொல்லுங்க. சொல்லுவீங்களா? உங்களுக்கு என்னென்ன ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்கா அதை சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க பெருமைக்காக சொல்லல, நீங்க போய் அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக சொல்லுங்க. முன்னாடி நடந்ததை சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை அழைச்ச அழைப்பை குறித்து சொல்லுங்க, உங்களுக்கு செய்த நன்மைகளை குறித்து சொல்லுங்க. அப்ப அந்த மனுஷன் என்ன பண்ணுவான், விசுவாசம் வைப்பான்.
பிரைஸ் லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அற்புதம் அதிசயம் வேணும்னா ஆண்டுடைய சமூகத்தில் நாம் என்ன செய்யணும்? 49 வசனம் வாசிங்க. அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றார். மறுபடியும் ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் அவன் கூப்பிடுறான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனை எதிர்கொண்டு வந்து, உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமா உண்டானது என்று அவர்களுக்கு 7 மணி நேரத்திலே குணமாகி விட்டது என்றார்கள். ஒரு குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 54 யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவன் செய்த இரண்டாம் அற்புதம். ஆமென். இப்போ இயேசப்பா செய்த முதல் அற்புதத்தை நாக்குல வச்சுக்கிறோம். இரண்டாவது அற்புதத்தை நாக்குல வச்சுக்கோங்க. இயேசு செய்த முதல் அற்புதம் என்னது? கானா ஊர்ல. இரண்டாவது அற்புதம் என்னது? ராஜாவுடைய மனுஷன்ல இருக்கிற குமாரன் என்ன செஞ்சாரு? குணமாக்கினார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த 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 உரையாடலை நீங்க பாருங்க. வராங்க, ஆண்டவர் சொல்றாரு, திரும்பவும் அவங்க கேட்குற, ஆண்டவரே எனக்கு குணமாக்கு, என் பிள்ளை செத்து போயிடுவானே, செத்து போனதுக்கு அப்புறமா நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசுவா சொல்றாரு, நீ போ, மகன் என்ன செய்யல மறிக்கல, போ. அந்த வார்த்தையை கேட்டு அவன் பதறிட்டு போறான். உள்ளத்துல என்ன ஆக போகுது என்ன. ஆனா ஒருத்தன் வந்து சொல்றான், உன் மகன் என்ன செய்யல, மறிக்கல. எப்ப அவன் வந்து இந்த வியாதியில இருந்து குணமானா, இந்த ஜுரத்துல இருந்து அவனுக்கு குணமானான்னு கேட்கும்போது அவன் டைம் சொல்றான். எந்த டைம்? ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை 7 மணி நேரம். பாருங்க, 7 என்பது ஒரு பரிபூர்ணத்தை குறிக்குது. பைபிள்ல நிறைய 7 சொல்லி இருக்கும். அதுல பாருங்க, அந்த அற்புதம் நடந்தது எதுதான்? 7வது மணி நேரத்துல தான் அந்த அற்புதம். அப்ப அவன் யோசிக்கிறான், ஏசப்பாட நான் பேசிட்டு இருக்கும்போது அந்த டைம் என்னது? 7. அப்ப அவன் விசுவாசிக்கிறான், அவன் குடும்பமும் விசுவாசிக்கிறான். தேவ பிள்ளைகளே, நீங்க இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களுக்கு செய்யற அற்புதத்தை நினைவு கூர்ந்துட்டார். அல்லேலூயா. இப்ப இந்த கூட்டத்துல இந்த ஜெபிக்கக்கூடிய அந்த மனுஷன், கர்த்தரை தேட வந்திருக்கிற அந்த மனுஷனை குறித்து ஏசப்பா என்ன செஞ்சிருப்பாரு? முன்னாடியே சொல்லுங்க, அறிந்திருப்பார். வருவான், என்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணுவான், என்கிட்ட கேட்பான், இவனுக்கு குணமாக்கணும் அப்படின்னு முன்னாடியே அறிந்து வச்சிருக்காரு. அப்ப இங்க இருக்கிறவர்களுக்கு ஏன் தாமதிக்கிறார் அப்படின்னா, அந்த நம்பிக்கை, அந்த அற்புதத்தை பெறுவதற்கு நாம முன் வரணும். கர்த்தருடைய சமூகத்துல ஆயத்தப்பட்டு வரணும், காத்திருந்து வரணும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போனா எனக்கு விடுதலை உண்டு, ஆண்டவர்கிட்ட போனா எனக்கு ரட்சிப்பு உண்டு. இன்னைக்கு ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை லீவு, அதனால ஆராதனைக்கு போயிட்டு வந்துடலாம், கை கோர்த்து ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாம், கை தட்டி பாடிட்டு வந்துடலாம். இல்ல, நீங்க ஒவ்வொரு வாரம் ஆராதனைக்கு வரும்போதெல்லாம் நான் ஆராதனைக்கு போய் ஏதாவது ஒரு அற்புதத்தை நான் பெற்றுக்கொண்டுதான் போகணும்னு நம்பிக்கை விடுவாங்க. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மார்க் போட்டுருக்காரு, பாட்டு சரியில்லை, மெசேஜ் சரியில்லை, ஜெபம் சரியில்லை, அவங்க வந்தது சரியில்லை, இவங்க வந்தது சரியில்லை, இவங்க கண்ணை திறந்து பார்த்தாங்க, அவங்க ஜெபம் பண்றது தப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமே நடக்காது. அல்லேலூயா. நீங்க எதுக்காக கர்த்தரிடத்துல வருகிறீங்க அப்படின்னா, கர்த்தரை ஆராதிக்க வருகிறீர்கள். அல்லேலூயா. ஒரு மனிதன் நம்பிக்கையோடு, பொருத்தனையோடு, விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல ஆராதனை செய்வான் என்று சொன்னால், அந்த ஆராதனையினுடைய நிறைவு அவங்க வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்க்க முடியும். இந்த இடத்துல வாசிக்கிற ரட்சிப்பு எப்படி வந்தது? அவனும் விசுவாசித்தான், அவனுடைய குடும்பமும் என்ன செய்தது? விசுவாசித்தது. அவர்கள் நம்பினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே விசுவாசம் உள்ளவர்களா இருக்காங்களா? எல்லாருமே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறாங்களா? எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவருடைய வல்லமைகள் இருக்கிறதா? யோசிச்சு பார்த்தா இல்லைன்னா நம்ம கேள்விக்குறிதான். அல்லேலூயா. நான் ஜெபிப்பது போல என்னுடைய கணவன் ஜெபிக்கிறாரா? இல்ல என் கணவன் ஜெபிப்பது போல என் மனைவி ஜெபிக்கிறாரா? இல்ல நாங்க பெற்றோர்களா இருக்கிற நாங்கள் ஜெபிப்பது போல என் பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களா? இல்ல என்னுடைய சபையில் இருக்கிற ஊழியக்காரர் ஜெபிக்கிறாரா? குடும்பங்கள் ஜெபிக்கிறதா? வீட்டு விசுவாசிகள் ஜெபம் பண்ணுகிறாங்களா அப்படின்னு நம்ம கேள்வி போட்டோம்னா நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன் அப்படி ஒரு காரியம்? அப்ப நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படணும். ஒன்று மாத்திரம் கவனிங்க, அந்த வசனத்தின் கடைசி பகுதி வாசிங்க. மேல ஒரு 53 அவனும்
இப்போ ஃபர்ஸ்ட் யார் விசுவாசிக்கிறான்? அவன். அல்லேலூயா. அப்போ முதல் அடித்தளம் யாரு? தகப்பன், குடும்ப தலைவர். அந்த குடும்ப தலைவர் ஒரு விசுவாசம் உள்ள தலைவரா இருந்தார்னா அந்த பிள்ளைகள் விசுவாசம் உள்ள குடும்பமா இருக்கும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஒரு குடும்ப தலைவி அந்த குடும்பத்துல விசுவாசம் உள்ள தாயா இருந்தார்கள் என்றால் அவருடைய பிள்ளைகள் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் மாறும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிறவா மாறும். அப்ப நீ விசுவாசித்தால் தேவனுடைய நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப எனக்கு அற்புத அதிசயத்தை நான் பெறுவதற்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? நான் விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் என் குடும்பத்தை ரட்சிக்கும். அந்த அற்புத அடையாளம் எனக்கு நடந்தா எனக்கு வெளியே இருக்கக்கூடிய நபர்களும் என்ன செய்வார்கள்? அப்ப அதான் சொல்றேன், நீங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தாலும் உங்களுடைய அற்புத அடையாளம், உங்களுக்கு நடந்த அற்புத அடையாளம் உங்க குடும்பத்தை விசுவாசிக்கணும். அவர் சொல்லுவாங்க, நீ இவ்வளவு நாள் ஜெபம் பண்ற, உனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, நான் என்னத்தை கடவுளை தருவது? பிள்ளைங்க ஓடி அல்லேலூயா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நீ ஏசு கூப்பிடுறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிற அப்படின்னு அவங்க மனசுல ஃபீலிங் வந்துடும். ஆண்டவர்களுக்கு அற்புதத்தை செஞ்சுட்டு அந்த பிள்ளைகள் அதை கண்குளிர பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களும் அதை விசுவாசிப்பார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய மகன் இருக்காருன்னா நான் பாஸ்டர், அந்த மகனை குறித்து ஜோம் பண்ணு, பைபிள் படி, ஆராதனை பண்ணு, பாட்டு பாடு, நீ அப்படி நான் எப்படி நடந்து நான் சொல்ற வரைக்கும் தான் சொல்ல முடியும். எல்லா நேரமும் என்ன செய்யாது, அது குறிப்பிட்ட நாள் தான். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் கீபோர்டு வாசிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அவன் பார்த்தீங்கன்னா 10 வயசுலேருந்து ட்ரெயின் பண்ணி, 10 வயசுலேருந்து சின்ன பையனை உட்காந்து வாசிடுவாங்க. பார்த்துருக்கீங்களே, குட்டி பையனை உட்காந்து தூக்கிட்டே வாசிட்டு போவாங்க. அப்போ அதுக்கப்புறம் விட்டுட்டேன், நீ தான் பண்ணிக்கணும், நான் நோட்ஸ் கொடுத்துட்டேன், நீ ட்ரை பண்ணு. சில நேரத்தில் தப்பாக வாசிக்கும் போது நான் சொல்லுவேன், ஏன் நீ தப்பாக வாசிட்ட, உனக்கு தான் நோட்ஸ் இருக்குல்ல, அதை நீ நல்லா செய்யணும், என்ன செய்யும், ப்ராக்டிஸ் பண்ண தான் வாசிக்க முடியும். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தான் சொல்ல முடியும். அப்போ என்னை பார்க்கிற என் பிள்ளைகள் எங்கள் குடும்பத்தில் என்னை பார்க்கிற பொழுது எங்களை பார்த்து இந்த பிள்ளைகள் அப்பாவை போல பாட்டு பாடணும். இது இந்த பாட்டு அப்பா பாடணும் நல்லா இருக்குமா, இந்த ராகத்தில் பாடுவார், நான் அப்படி பாடணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள வருது. அல்லேலூயா. சில நேரத்தில் வேற கீபோர்டு வாசிக்கிற பொழுது அந்த சத்தத்தை கேட்டு மற்றவங்களுக்கு பாட வராது. அப்போ இவங்க தப்பு பண்றாங்க, பாடுறவங்க தப்பு பண்றாங்கன்னு தெரியாது. அப்போ ஃபீல் வரும், அப்பா நான் தப்பாக வாசிச்சிருக்கேன், இல்லை நீ கரெக்டாக வாசித்த, அவங்க தான் என்ன பண்ணாங்க, தப்பாக பாடுறாங்க, அவங்க சுதி இல்லாமல் பாடுறாங்க, நீ வாசிக்க முடியும். இப்போ தேவ பிள்ளைகளை நான் எதுக்காக சொல்லித்தரேன்னா, ஒரு கற்றுக் கொடுப்பது கொஞ்ச நாள் தான். அப்போ நம்ம நடக்கையை பார்த்து, நம்ம செய்கிற காரியங்களை பார்த்து நம்ம பிள்ளைகள் அதில் வளர ஆரம்பிப்பாங்க. தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இந்த மனிதன் தன்னுடைய குடும்பத்துக்காக, மகனுக்காக ஜெபித்த பொழுது அவன் விசுவாசித்தான். அவனுடைய விசுவாசம் அந்த குடும்பத்தை ரட்சித்தது. இன்னைக்கு உங்களுடைய விசுவாசம், நீங்க ஒரு நபர் உங்கள் குடும்பத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருந்தீங்கன்னா அந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்க பிள்ளைகளுக்குள்ள அந்த வெளிப்பாடு வரும். சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கக்கூடிய வெளிப்பாடு என் பிள்ளைகளுக்குள்ள வரட்டும். அப்ப பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, அவருடைய மேல நம்பிக்கை வைப்பதற்கு, அந்த விசுவாசத்துல வளர்வதற்கு. ஐயோ, என் தகப்பனும் தாயும் இப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருக்கிறார்களே, என்னுடைய தாத்தா என்னுடைய பாட்டி இப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருக்கிறார்களே, என்னுடைய சகோதரர் அண்ணன் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தில் இருக்கிறார்களே, இதை போல நான் விசுவாசித்தால் எனக்கு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு அற்புதத்தையும் அடையாளத்தையும் கர்த்தர் வைத்து, வேதத்தில் ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு எப்படி இருப்பாங்களா, அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறார்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதற்கு இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய, நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அற்புதத்தை உங்கள் பிள்ளைகள் பார்க்கிற அளவிற்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே அவங்க நடந்தது தெரிஞ்சுக்காம இருந்தாங்களா, கர்த்தர் இன்றைக்கு உணரச் செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆக முதலாவது நீங்க எழுதிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, நான் விசுவாசிக்கும் பொழுது என் குடும்பம் விசுவாசிக்கும். நான் விசுவாசிக்கிற பொழுது எனக்கு நடக்கக்கூடிய அற்புதங்களை மற்றவர்கள் பார்க்கிற பொழுது அவர்கள் விசுவாசிப்பார்கள். புரிஞ்சு நான் சொல்றது? நான் விசுவாசிச்சு நான் அற்புதத்தை பெற்றேன்னா என்னுடைய அற்புதத்தை பார்த்து மற்றவங்க என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? விசுவாசிப்பாங்க. வாசிக்க அப்படி வைப்பீங்களா? அப்படி நடந்துக்குவீங்களா? சத்தமா சொல்லுங்க. ஆமென். இரண்டாவது வாசிக்கிறோம். வாசிங்க. மார்க் 1:29. மார்க் 1:29.
உடனே அவர்கள் ஜெபவாலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன் அந்திரேயா என்பவருடைய வீட்டுக்கு பிரவேசித்தார்கள். சீமோன் அந்திரேயா என்ற வீட்டுக்கு பிரவேசித்தார்கள். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தார். சீமோனுடைய, அதாவது பேதுருவுடைய மாமி ஜுரமாய் கிடந்தார். அவர்கள் அவளை குறித்து அவர்கள் சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு. இது இரண்டாவது காரியம். ஃபர்ஸ்ட் விசுவாசிச்சா மாத்திரம்தான் அந்த அற்புதத்தை பெறுவாங்க, நம்புவாங்கன்னு சொல்றாரு. இரண்டாவது காரியம் என்னன்னா, இயேசுவை வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அந்த வீட்டுல யார் சுகவீனமா கிடக்குறா? யார் கிடக்குறா? பேதுருவுடைய மாமி. பைபிள்ல மாமின்னா போட்டிருப்பாருல்ல, மாமி, மாமியார், அம்மா, அப்பா. அப்ப பேதுரு யார் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறார்? மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறார். பேதுரு வீட்டுக்கு கூட்டிட்டு போகல, அவர் எங்க கூட்டிட்டு போயிருக்கிறாரு? அவர் மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு. ஏசப்பா வாங்க, நீங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு ஏசப்பாவை கூட்டிட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. அங்க போனா அங்க யார் படுத்திருக்கா? மாமியார் படுத்து. மாமியார் பயங்கரமா திட்டிருக்கு. யார? மருமகனே. இயேசு பின்னாடி ஏற்றிக்கிறாங்க. மீன் பிடிக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு, இப்படி கற்பனை பண்ணி பார்ப்போம். மீன் பிடிக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு யார் பின்னாடி திட்டுறாரு? இயேசு பின்னாடியே தெரியுறாங்க. இப்படி ஆகிட்டார், அப்படி ஆகிட்டார், அப்படி ஆகிட்டார். ஆனா இந்த மாமியார வாயை அடைக்கிறதுக்கு இதுதான் நல்ல தப்புன்னு சொல்லி யார் கூட்டிட்டு போறாங்க? எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அந்த இடத்துல என்ன நடக்குது? ஆண்டவர் உள்ள போய் எதுவுமே சைலண்டா பார்க்குறாரு. அந்த அம்மா படுத்து கையை பிடிச்சு தூக்கி விட்டார். தூக்குன உடனே என்ன நீங்கிட்டு? இப்ப மாமியார் விசுவாசித்தாங்க பைபிள் போட்டிருக்கா? மாமியாருடைய இயேசுவை பார்த்து அவள் பேசினாள் அப்படின்னு போட்டிருக்கா? இல்ல, கூட்டிட்டு போன பேதுருவை இயேசப்பா பார்த்தார். கருணை தட்டி கதை சொல்ற. ரெண்டாவது பாயிண்ட், எனக்கு அற்புதம் அதிசயம் நடக்கணும்னா நான் ஃபர்ஸ்ட் கர்த்தரை முதலாவது தேடணும். நம்ம சொல்லுங்க பார்க்கணும், சத்தமா சொல்லுங்க பார்க்கணும், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கணும். நான் கூப்பிட்டு போக வேண்டும், ஆண்டவரிடத்துல அழைக்கப்பட்டவனாய் போக வேண்டும். ஆண்டவரை என் உள்ளத்துல கொண்டு வருகிறாரு, என் குடும்பத்துல கொண்டு வருவதா இருக்கணும். என்னைக்கு நம்ம வீட்டுல நம்ம ஏசப்பாவை நம்ம கொண்டு போறோம்? யோசித்து பாருங்க. சர்ச்சில் மட்டும் ஏசப்பாவை துதிச்சுட்டு வீட்டுக்குள்ள கொண்டு போக மாட்டோம். இன்னைக்கு அந்த இடத்துல விடுதலை கிடைச்சதுக்கு ஏசப்பாவை கூட்டிட்டு போனாங்க. அல்லேலூயா. சர்ச்சுக்குள்ள ஒரு மாதிரி, வெளியில ஒரு மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா அது ஏசப்பா வீட்டுக்குள்ள வரவே மாட்டாங்க. சொல்லுங்க பார்க்கணும், நல்லா கவனிங்க. நான் உங்களுக்கு ஆண்டு வார்த்தைகளை எச்சரித்து சொல்லுகிறார். ஆக்ட் பண்ணி கர்த்தரை துதிப்பது அல்ல. உன் குடும்பத்துல இயேசுவை நீ கொண்டு போகிறாயா? உன் குடும்பத்துக்குள்ள இயேசுவின் காரியத்தை கொண்டு போறீங்களா? ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஏன் வியாதி சுகமாகல, ஏன் உன்னுடைய பிரச்சனைகள் தீரல அப்படின்னா நம்பிக்கையோடு இயேசுவை உன் வீட்டுக்கு அழைத்து போகல. அல்லேலூயா. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தானா தந்தன தானானா தந்தானா நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். யார் கூட வருவார்? யார் கூட வருவார்? யார் கூட வருவார்? யார் கூட வருவார்? சொல்லுங்க, யார் கூட வருவார்? இன்னொரு பாட்டு, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் அப்படின்ட்டு. ஐயோ அம்மா தோத்திரம், இது இல்லையே அது இல்லையே அது இல்லையேன்னு சொன்னோம்னா நம்ம என்ன பார்க்கணும்? இயேசு கூட இல்லைன்னா நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அது இன்னொரு பாட்டு, கண்ணீர் சிந்தும். கேட்டு, கண்ணீர் சிந்துற வீட்டுல எப்படி வார்த்தைகள் வரும்? சண்டை போடும்போது கண்ணீர் விட்டு அழுகுறீங்க, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருதுறீங்க, அழுகும் போது போய் அழிச்சு போட்டு துறைய. இப்ப என்ன பாட்டு சர்ச்சில் வந்து, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ
தாயுமானிலே, அப்புறம் காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானிலே, என் அப்பாவும் நீரே, என் அம்மா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. அப்ப அந்த கண்ணீர் நேரத்துல என்ன வருது, பிரச்சனை நேரத்துல என்ன வருது? ஏசப்பா அங்க எங்க போனாரு பாருங்க, பக்கத்துல பாருங்க, கேள்வி. ஏசப்பா எங்க போனாரு? கண்ணீர் விடும் போது, நீ சண்டை போடும் போது, நீ உதாசீனப்படுத்தும் போது, நீ அவமானப்படுத்தும் போது, அல்லேலூயா, நீ வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை பேசும்போது, சாபமான வார்த்தைகளை பேசும்போது, ஏசப்பா எங்க வாழ்க்கையில் இருக்கிறாரு? தேவ பிள்ளைகளே, நம்ம பாடுறது ஒண்ணு, நம்ம செய்யறது ஒண்ணு. நம்ம விசுவாசம் ஆண்டவர் ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் பார்த்துக்குவார் சொல்லுவோம், ஆனா நடக்காது. அங்க போய் நின்று அப்பவே நான் நினைச்சேன், அப்பவே நினைச்சேன், இது விளங்காம போகணும். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறார், இயேசுவை கூட்டிட்டு போங்க. கரங்களை தட்டுங்க. நீங்க யாரெல்லாம் இயேசுவை கூட்டிட்டு போவீங்க? அவர் சொல்றாரு, நான் உங்க கூட தான் இருக்கேன்னு சொல்றாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அவர் நம்ம கூட வரதுக்கு தயாரா இருக்கிறாரு. அவர் விலகாமல் நம்ம கூட இருக்கிறதுக்கு, எப்போதும் இருக்கிறதுக்கு பாக்குறாரு. ஏன் அவரை விலக வைக்கிறோம்னா, நாம பாதைகள் சரியில்லாம போகிறதுனாலதான், பாவம் பிரவேசிப்பதனாலதான், ஏசப்பா விட்டு வழி விலகி போவதனாலதான் ஏசப்பா நம்மளை விட்டு விலகி போனார். ஆனா இன்னைக்கு நம்ம உணரணும், ஆண்டவரே, என் குடும்பத்துக்குள்ள யாரை கூட்டிட்டு போறேன்? ஏசப்பாவை கூட்டிட்டு போறேன். உன் குடும்பத்துல ஏசப்பாவை கூட்டிட்டு போனீங்கன்னா மாம்சீகம் வெளிப்படாது. அல்லேலூயா. உன் குடும்பத்துல ஏசப்பா உள்ள இருந்தாருன்னா அந்த இடத்துல பிரச்சனைகள் வராது. நீ சரியா வேலை செய்வ, சரியா நடப்ப, சரியா பேசுவ. அல்லேலூயா. உன் வார்த்தைகள் கனப்படுத்துறதா இருக்கும், உன் வார்த்தைகள் சரியானதா வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. கணவன் மனைவியிடத்துல பேசும்போது சரியாய் பேசுவார்கள், மனைவி கணவனிடத்துல பேசும்போது சரியாய் பேசுவார்கள். விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மை வரும். யாரை கூட்டிட்டு போனா? ஏசப்பா உன் வீட்டுக்குள்ள வந்தாருன்னா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சொல்லுகிறது பிள்ளைகள் கேட்பார், பிள்ளைகள் சொல்லுகிறது நாம கேட்போம். அப்ப யார் கூட்டிட்டு போகணும்ல? யார்? பேதுரு வைராக்கியத்தோடு அந்த இடத்துல கூட்டிட்டு போனார். சொல்லவே இல்லை. உள்ள போனதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு. இங்க முன்கூட்டியே ஒருத்தன் சொன்னா ஃபர்ஸ்ட், ஆண்டவரே வாரும். ஆனா இங்க பேதுரு ஒண்ணுமே சொல்ல, ஏசப்பா கூட்டிட்டு அங்க போனோடனே ஆண்டவர் எதையும் பார்க்கல, கையை பிடிச்சிட்டு இருக்காரு. யாரு? மாமியார். இன்னைக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணி இருக்கக்கூடிய, உங்க வாழ்க்கையில விரோதமா இருக்கக்கூடிய ஜனங்களை கர்த்தர் தூக்கி எடுக்க போறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு பலவீனமா இருக்கிற உங்க குடும்பத்துல இவனால பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவனை தூக்க போறாரு, சுகப்படுத்த போறாரு, பலப்படுத்த போறாரு, உயர்த்தி நிக்க போறாரு. அல்லேலூயா. ஐயோ, நேரத்துல முந்தானத்து ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனாங்க. என் பையன் படிக்கவே மாட்டேங்கிறான், மார்க்கே எடுக்க மாட்டேங்கிறான், ஏதாவது பண்ணுங்க பாஸ்டர், ஏதாவது பண்ணுங்க பாஸ்டர். நான் சொன்னேன், நீ ஏசப்பாக்குள்ள இன்னும் வைராக்கியமா நட, உன்னை ஆண்டவர் அந்த மகனை தூக்கி எடுத்துருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பயம் வேண்டாம், அந்த கஷ்டம் வேண்டாம். கர்த்தர் நிச்சயமா அந்த பையனை எடுத்துருவார். அல்லேலூயா. தூக்கி நிறுத்திடுவார், உயர கொண்டு போயிடுவார். அப்ப இன்னைக்கு ஆண்டவரை சைலண்டா எதுவுமே சொல்லாம வீட்டுக்குள்ள கூட்டு, இன்னைக்கு நீங்க கூட்டு போங்க உங்க வீட்டுக்குள்ள. ஹலோ, இருக்கீங்களா? ஏசப்பா கூட்டு போ, ஏசப்பா வாங்க. பாட்டு பாருங்க. கூடவே இரு, இயேசு கூட வருவா. இயேசு நீங்க இருக்க இல்ல, நாங்க. அப்ப வீட்டுக்குள்ள ஏன் சோறு வருது? நாங்க எல்லாமே சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் உடலும் உள்ளமும் நீங்க தானே, முற்றிலும் காப்பவர். அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் எங்க எங்க சமாதான சொல்லுங்க, கை தட்டுங்க. அல்லேலூயா. நீங்க தானே. அங்க போனா அப்படியே மாறும் டோட்டலா. இது அந்த பக்கம் போகும், அது அந்த பக்கம் போகும், அது அந்த பக்கம் போகும். பிள்ளைகளை, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுவை உங்கள் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்க. உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், கட்டுகள், உபத்திரவங்கள், சமாதானங்கள் எல்லாம் மாறி ஒரு புதிய கிருபையை கற்று உங்கள் வாழ்க்கையில் தரப்போற. எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லலாம், ஏசப்பா எங்க வீட்டில் தான் இருக்காரு பாஸ்டர், ஏசப்பா என் கூட தான் இருக்காரு பாஸ்டர். இருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. படகுல தான் இருக்காரு. புயல் வந்துச்சுல, வந்துச்சா வரலையா? 5000 பேர் இருந்தாங்க, சாப்பாட்டுக்கு எங்கேயுமே இல்லை. யாருக்கிட்ட தான்? ஏசு எங்க தான் இருந்தாரு? சீசர்லாம் எங்க போனாங்க?
சீசரில் எங்கே போனாங்க? அங்கே ஊர்களுக்கு போய் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் தான் அப்படி தான். ஏசப்பா அவங்க கூட தான் இருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த பேதுரு வீட்டுக்கு போய் ஃபஸ்ட்டு நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம வெளிப்படுத்தும் போது நம் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் அந்த அற்புதங்களை பார்ப்பார்கள். ரெண்டாவது, ஏசப்பாவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகும்போது அந்த இடத்துல சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. மூன்றாவது வாசிங்கள் 1, அதே 40 வசனம், மார்க் 1:40. பாருங்க, நீங்கள் டிஃப்ரெண்டான கேட்டகரிஸ் பார்த்து வரீங்க. ஃபர்ஸ்ட்டு ராஜா, அந்த மகன் போய் ஜெபம் பண்ணா ஆண்டவர் பார்க்காமே சுகத்தை கொடுத்துட்டார். ரெண்டாவது, பேதுரு வீட்டுக்குள்ளே போய் அங்கே பேதரோட மாமியை எதுவுமே சொல்லலை, சைலண்டாக பேதர் சொல்லாமல் கூட்டு போகிறார். அங்கே சுகம் நடந்தது. விசுவாசம் அவங்களுக்குள்ளே இருந்து இயேசுவை கூட்டி கொண்டு போகிறதால அங்கே விடுதலை வந்தது. மூணாவது, அங்கே குஷ்டரோகி என்ன பண்ணுறான்? ஆசிங்க. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்யணுமா? ஏசப்பா உங்களுக்கு அதிசயம் செய்யணுமா? முதல் நீங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்துங்கள், மற்றவர்கள் உங்க குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்கும். ரெண்டாவது, நீங்க இயேசுவை உங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்க, வாழ்க்கையில கூட்டிட்டு வாங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும். மூணாவது, முழங்கால் படியிட்டு தாழ்மையோடு அல்லேலூயா ஆண்டவருடைய சித்தத்துக்கு உங்களுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஒப்பு கொடுங்க. பிரைஸ் எல்லாம். இந்த அற்புதம் நடந்தா நடக்கும் ஆண்டவரே, இல்லைன்னா வேண்டாம். உங்க சித்தம் இல்லைன்னா இந்த அற்புதம் எனக்கு தேவையில்லை, இந்த அதிசயம் எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. அவன் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்றான். குஷ்டரோகி ஆண்டவரிடத்துல வந்து, நல்லா கவனிங்க, குஷ்டரோகியினுடைய உடம்புல கால்கள் எல்லாம் புண்ணு இருக்கும். அவனால நடந்து கூட போக முடியாது, அவனால எந்திரிக்க கூட முடியாது. ஆனால் முழங்கால முடக்கி தேவ சித்தத்திற்கு அவன் கேட்கிறான். உம்மால் சித்தமான என்னை சுத்தமாக்க உம்மாலே கூடும். நம்ம பாட்டு பாருங்கள, ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும், உம்மாளாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாளாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாளா. என் கணவர் இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காது, என் மனைவி இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காது, அந்த நபர் அவர் இல்லைன்னா இது நடந்திருக்கவே. இங்க பாட்டு என்ன வரும்? ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும், எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே என்ன முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீ அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எண்ணி முடியாத அதிசயங்களை செஞ்சிருக்காரியா? செஞ்சிருக்காரா? என்ன முடியாத அற்புதங்களை செஞ்சிருக்காரு. என்னாலதான் இது நடக்குதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய பெருமையினால விடுத்து போவீங்க. அல்லேலூயா. என்னாலதான் இந்த குடும்பம் நடக்குது, என்னாலதான் இந்த காரியத்தை செய்ய முடியும், என்னாலதான் இந்த காரியத்துல நான் நிற்க முடியும் நினைச்சீங்கன்னா ஆண்டவர் பார்த்துருவார். என்னால இங்க பாட்டு என்ன வருது? என்ன பாட்டு வருது? உம்மாலே எல்லாம் ஆகும். ஆனா வீட்டுல போய் இதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வாங்கி வந்துருக்கேன், எவ்வளவு இது பண்ணிருக்கேன் நான் வந்து அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா அவங்களுக்குள்ள நம்மளை குறிச்சதான ஒரு இதுதான் வரும், கர்த்தரை குறிச்சதான ஒரு விசுவாசம் என்ன செய்யாது, வராது, வெறுப்பு தான் வரும். தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு, தேவ சமூகத்துல முழங்காலிட்டு ஆண்டவரே இந்த காரியத்தை உம்மால செய்ய முடியும், உம்முடைய சித்தத்தை என் மேல நீங்க வைப்பீங்க, உங்க சித்தத்தோட என்ன செய்யுங்க, சுகமாக்குங்க சுகமாக்குங்க அப்படின்னு அந்த குஷ்டரோகி கேட்டது போல. அது கேட்டு அடுத்த வருஷம் தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகும். ஒரு பெரிய பிரயோஜனம் இல்லை, பயங்கரமான வல்லமையில நிறைஞ்சு கட்டுவடைக்கிட்டு காயத்தை போட்டு அவனை போட்டு ஆட்டி கீட்டி குஷ்டரோகி எட்டியெல்லாம் மிதிச்சு அவனை அந்த புண்ணெல்லாம் போட்டு நசுக்கி தேய்ச்சி, எப்படி குஷ்டரோகி புண்ணெல்லாம் போட்டு நான் என்ன போட்டு திணை வேண்டாம் ரத்தம் ஏசி ரத்தம் பூசு நல்லா பூசு தேய் ஒன்றும் இல்லை. அந்த சொல்றாரு, மன துருகி கையை நீட்டி
நம்ம ஃபீல் நான் ஜோம் பண்ணுறேன் அந்த இடத்துல சுகமாகணும் அப்படின்னு நிறைய பேர் ஜோம் பண்ணுவோம். ஆனால் ஏசப்பாவுடைய மனதிற்கும் ஒரு மனுஷன் மேலே வந்துச்சுன்னா அவனை கர்த்தர் சுகப்படுத்திடுவார். சித்தம் வந்துச்சுன்னா சுகப்படுத்திடுவார். அல்லேலூயா. கையை நீட்டி நீ என்ன செய்ய, சுத்தமா சித்தம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு. அப்ப அந்த சித்தத்தை உருவாக்க செய்தவன் யாருங்க? குஷ்டரோகி. அல்லேலூயா. முழங்காலிட்டு கேட்கிறான், ஆண்டவரே நீ என்ன செய்யும்? சுத்தமா சித்தம் உண்டு ஆண்டவரே, மழை கூடும், நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், என்னை சுத்தமாக்க. தேவ பிள்ளைகளே, மூன்றாவது கேட்டகரி செய்தி வருதுன்னா, எனக்கு அற்புதம் வேணும்னா நான் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு வேணும். நான் அர்ப்பணித்து கர்த்தரிடத்துல கேட்கணும், சித்தத்தை அறிந்து கேட்கணும். அப்பதான் எனக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஆமென். வாயில வார்த்தைகளை வச்சு ஆண்டவரே தோத்திர 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 நடக்கணும் நடக்கணும் கேட்காதபடி யார் ஒருவன் கர்த்தருடைய சித்தத்தை வைத்து ஜெபிக்கிறார்களோ அவளுக்கு அற்புதம் நடக்கும், குணப்படுத்தப்படுவார்கள். அல்லேலூயா. முதலாவது காரியம் என்னது? நான் விசுவாசித்தால் மற்றவர்களுக்கு அற்புதங்களை எனக்கு அற்புதம் என் வாழ்க்கையில நடந்தாதான் மற்றவங்க என்ன செய்வாங்க? அப்ப என் குடும்பத்துல நான் அற்புதம் பெற்றவனா இருந்தாதான் என் பிள்ளைகள் அற்புதத்தை பெறுவதற்கு விசுவாசிப்பாங்க. என் சபையார் எனக்கு அற்புதம் நடந்தாதான் என் சபையார் அந்த அற்புதத்தை பார்த்து விசுவாசிப்பாங்க. எனக்கு அற்புதம் நடந்தாதான் என்னுடைய உற்றார் உறவினர்கள் அந்த அற்புதத்தை பார்த்து விசுவாசிப்பாங்க. அப்படின்ற எண்ணம் நம்மளுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. இரண்டாவது என்னது? இயேசுவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். அல்லேலூயா. அவர் வந்துட்டா அந்த இடத்துல சுகம். எந்த கேள்வியும் இல்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அவர்கிட்ட சொல்லக்கூட வேண்டாம். அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு அவர் கால் வச்சாலே அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். மூணாவது, தன்னை அர்ப்பணித்து தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? சுகம் உண்டு. எத்தனை பேர் இந்த காலையில் ஆமென் என்று சொல்றீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வருஷத்துல வாசிங்க 2, அதே மார்க் 2 1:12 ஒன்றாவது வரும். நாலு பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்தார்கள். படுக்கையை இறக்கினார்கள். பாருங்க, இயேசு அவர் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி போதும். அதுக்கப்புறம் நம்ம 45வது 13வது வசனமா 12வது வசனத்தை வாசிங்க. 11வது வசனம். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு கால் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி போதும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான்காவது காரியம் என்னன்னா, ஒரு ஆண்டவர் நம்மளுக்கு அற்புதத்தை அதிசயத்தை செய்யணும்னா நெருக்கடிகள் இருந்தாலும் பரவாயில்ல, பிரயாசப்பட்டு நாம் என்ன செய்யணும்? முன் போக வேண்டும். அல்லேலூயா. கஷ்டம் இருந்தாலும் சரி, துன்பம் இருந்தாலும் சரி, நெருக்கடிகள் இருந்தாலும் அங்கே பார்க்க நிறைய ஜனக்கூட்டம் என்ன செஞ்சாங்க அந்த இடத்துல இருந்துச்சு. உள்ள போகிறதுக்கு ஏசப்பாக்கிட்ட போகிறதுக்கே கஷ்டம். ஆனாலும் இவங்க பிளான் பண்ணி அந்த திமிர்வாத காரணம் எப்படியாவது தூக்கிட்டு போய் போடணும். இங்கே ஸ்பெஷல் யாருன்னா அந்த 4 பேர் தான். ஸ்பெஷல் யாருன்னா அந்த சுகமானதுக்கு அற்புதம் நடந்ததுக்கு முக்கியமான காரணம் திமிர்வாத காரணம்லாம் கிடையாது. திமிர்வாத காரணத்துக்கு அற்புதம் உண்டானதுக்கான காரணம் அந்த 4 பேர் தான். நெருக்கடிகள் மத்தியில் ஐயோ ஏசப்பா கிட்ட நம்ம இவனுடைய திமிர்வாதத்தை சுகமாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? தன்னையும் பொருட்படுத்தாதபடி ஓட்டு மேல ஏறி அந்த கூரையை பிச்சு உள்ள கொண்டு போறாங்க. 4 பேர் தாங்குற அளவுக்கு அந்த கூரை இருந்திருப்பாங்க. இல்லையா? கட்டிலோட என்ன செஞ்சிருக்காங்க? உள்ள இறக்கிருக்காங்க. அப்ப நீங்க கவனிங்க, அந்த கூரையை பிரிக்கும் போது அந்த ஹவுஸ் ஓனர் திட்டிருப்பாரா? பேசிருக்கலாம். ஜனங்கள் என்ன செஞ்சிருக்காங்க? அப்படிலாம் எத்தனையோ தடைகள் அந்த இடத்துல வந்திருக்கும், எத்தனையோ போர்க்களம் வந்திருக்கும். அதெல்லாம் பொருட்படுத்தாதபடி அந்த திமிர்வாத காரணம் தூக்கிட்டு போறாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம யோசிக்கணும், என் வாழ்க்கையில ஹல்லேலூயா 4வது காரியம், எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் நான் இயேசுவை பார்ப்பேன். இப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா.
ஐயோ நான் இயேசுவை தேடி என்ன இருக்கு, ஜெபம் பண்ணி என்ன இருக்கு, எல்லாத்தையும் அப்படி விட்டு விடாதபடி நான் விசுவாசிக்கிறேன், நான் இயேசுவை எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் நான் பார்க்கணும். நீங்க கவனிங்க, எத்தனை நெருக்கடி வந்தாலும் நீங்க இயேசுவை தேடி வந்தீங்கன்னா அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 4 காரியத்தை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அற்புதத்தை நம்மளுடைய அற்புதத்தை பார்த்தா மத்தவங்க ஆமென். அற்புதத்தை நம்ம ஆமென். ரெண்டாவது இயேசு வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். அடுத்தது உலகால் படிக்கிட்டு அவருடைய சித்தத்துக்கு இடம் கொடுக்கணும். தேவனுடைய சித்தத்தை கேட்டா அற்புதம். 4வது அற்புத அதிசயம் நெருக்கடிகள் மத்தியிலும் சமாளிச்சு உள்ள போனாங்க. எழுதி போமா கத்து நோக்கி பார்க்கலாம். ஹalleluya.